சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின் தான் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இதை நீங்கள் சின்னதுன்னு நினச்சா சின்னது, இல்லை பெருசாக எங்கன்னா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய திறமையை பொறுத்து மாறும். அதனால தான் இந்த இடத்துல கிரியேட்டிங் ஆக்ட் ஹெல்ப் ஆஃப் டிபிஎஸ்பின்னு போட்டுவிட்டேன். முடிஞ்சால் நீங்கள் டிபிஎஸ்பிக்குள்ளே மிங்கிள் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் அதனுள் அடக்கம் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் சிறு வினாக்களில் கேட்குறாங்கன்னு சொல்லியாச்சு. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வந்துடும். டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் என்பது ஒரு கேஸ் ஸ்டடியை ஒன்று கொடுத்துருக்காங்க. பிகாஜி நரைன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த வழக்கின் மூலமாக தான் உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு டாக்ட்ரைனை உருவாக்குது. மிக அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கட்டங்கட்டி காண்பிக்கிறது இதெல்லாம் உங்களுடைய தனி திறமைகள். சரி, இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒரு சட்ட கோட்பாடை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு உருவாக்குறாங்க. அதாவது என்ன விஷயத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. ஒரு சட்டத்தை எதன் மூலமாக இயற்ற முடியும்? வித் த ஹெல்ப் ஆஃப் டிபிஎஸ்பி. நம்ம முந்தின வீடியோவில் தான் பார்த்தோம். நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் டிபிஎஸ்பியை எந்த இடத்துலலாம் கனெக்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கான்செப்டை டிபிஎஸ்பி கூட மிங்கிள் பண்ணி சொல்கிறேன். அதாவது ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறினால், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா, அந்த சட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல சட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி மனிதர்களால் இல்லை ஒரு சமுதாயத்திற்கு மனிதர்களை மையப்படுத்தி எழுதக்கூடியது தான் ஒரு சட்டம். அந்த ஒரு மனிதர்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு சட்டமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். அந்த அடிப்படை உரிமைகளை மீறினா போல் ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்டு இன்வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறாங்க, டெம்ப்ரவர்லி இன்வேலிட். அதாவது தற்காலிகமாக செயலிழக்கிறது. அதாவது முழுமையாக செயலிழக்கவில்லை, தற்காலிகமாகத்தான் செயலிழக்கிறதுன்றதை நீங்கள் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸில் ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்னும் ஒரு வாட்டி அந்த லைன்லேருந்து படிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறினால் அந்த சட்டம் சரியான சட்டம் இல்லை என்று கருத முடியாது. மேலும் அது அடிப்படை உரிமைகளை மீறிய காரணத்தால் அது தற்காலிகமாக செயலிழந்து விடுகிறது. இதுதாங்க கான்செப்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். மேலும் அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டவுடன், ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்ணுறாங்க, அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணுது, அதனால் அது டெம்பரவரியாக இன்வேலிடாக மாறுது. அதே சட்டத்தில் ஒரு சில கரெக்ஷன்ஸை மேற்கொள்கிறாங்க, ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. பண்ண உடனே என்ன ஆகுது? மறுபடியும் உயிர் பெற்று ஒரு வலுவான சட்டமாக மாறுகிறது. இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதை தான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இந்த இடத்துல போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஆக்ட். ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணுறாங்க ஹெல்ப் ஆஃப் டிபிஎஸ்பி. ஒரு மாநிலத்திற்கு சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்பதன் அடிப்படையில் அதன் மூலமாக ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. சம் செக்ஷன்ஸ் ஆர் வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மேலே பார்த்ததே தான் அப்படியே ஒரு ஃப்ளோட் சார்ட்டாக மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. தட் ஆக்ட் டெம்ப்ரவர்லி வாய்டுன்னே சொல்லிட்டேன் அந்த இடத்துல. நான் இன்வேலிடுன்னு சொல்ல, வாய்டு ரெண்டும் ஒன்று தான், வாய்டுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? வயலேட்டட் செக்ஷன்ஸ் டு பி கரெக்டட். தட் கரெக்டட், இந்த இடத்துல ஒரு கமா ஒன்று போட்டுக்குங்க. தட் ஆக்ட் வில் பி வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. வயலேட்டட் செக்ஷன்ஸை கரெக்ட் பண்ணியாச்சு, ஆக்ட் வேலிடாக மாறி போச்சு, அவ்வளோதானே. இட்ஸ் கால்டு டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். வேலை முடிஞ்சு போச்சா? ஒரு கேஸ் ஸ்டடி தெளிவாக எழுதிக்கிங்க. இது இல்லாத டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸை நீங்கள் முடிக்கக்கூடாது. பிகாஜி நரேன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1955 சொன்ன ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மத்திய பிரதேச அரசு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்ணுறாங்க. அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால் ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை நோட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதிக்கிங்க. ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன போக்குவரத்து துறையை அரசாங்கமே ஏற்று நடத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதன்படி நடந்துட்டு வருது. திடீர்னு என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ற புத்தகம் ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த புத்தகத்தில் ஆர்டிக்கல் நோட் பண்ணிக்கிங்க, ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 அண்ட் சப்கிளாஸ் ஜி என்ன சொல்லுதுன்னா, தொழில் செய்யும் உரிமையை பற்றி இந்த ஆர்டிக்கல் பேசுது. நோட் பண்ணிக்கிங்க, இது ஜி. இது தொழில் செய்யும் உரிமையை பற்றி இந்த ஆர்டிக்கல் பேசுறதுனால சரியாக இந்த ஆக்டுக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கும் இதுவாகுது. அதன் மூலமாக வழக்கு தொடுக்கப்படுகிறது. இது எங்களுடைய தொழில் செய்யும் உரிமையை பறித்து விட்டது, புதுசாக கொண்டு வந்த இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டை தற்காலிகமாக இன்வேலிடாக மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தற்காலிகமாக தான் செயலிழந்து காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 6 பிரகாரம் அதாவது அதற்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. இதற்கு முந்தின வீடியோ அதுக்கு போட்டாச்சு, ஆர்டிக்கலில் அதை செக் பண்ணிக்கிங்க. அதோட கண்டினியூஷனாக இதை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறது ஒரு பெரிய கலை. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வேஸ்ட் இல்லைன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலம் அனுமதிக்கப்படுகிறது. எனவே அந்த சட்டம் வேலிடாக மாறுகிறது. ஏற்கனவே போட்ட சட்டம் இதை வயலேட் பண்ணி இருந்தாலும் ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 6 பிரகாரம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆக்டு, அதாவது புதிய ஒரு சட்டமானது ஏற்கனவே ஏற்படுத்த சட்டம் வேலிடாக மாறிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை இந்த வழக்கில் கொடுத்துட்றாங்க. இந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்ன்ற ஒரு கான்செப்டையே கொண்டு வந்தாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் நோட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.